Hello viewers, welcome back to our channel. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 2-in-1 ரெசிபி தான் பார்க்க போறோம். கொள்ளு வச்சு தான் பண்ண போறோம். கொள்ளு வந்து ரொம்ப ஹெல்தியானது, நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது கூட. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, சில்லி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய், அப்புறம் ஜீரகம், மிளகு, கொஞ்சோண்டு பெருவெங்காயத்தூள், கொள்ளு வேக வச்ச தண்ணி, இதெல்லாம் தான். இப்போ இந்த வேக வச்ச கொள்ளு வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்காங்க. இதை வந்து தாளித்து ஃப்ரையாக எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியில் ரசம் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொள்ளும் தாளித்து சாப்பிட போகிறோம், அதோட தண்ணியும் வேஸ்ட்டு பண்ணாமல் ரசம் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இது ரொம்ப ஆரோக்கியமானது, அதோட தண்ணியிலையும் எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு கொள்ளை எடுத்து நைட்டு ஷோக் பண்ணிடுங்க. ஷோக் பண்ணதை நல்லா ஒரு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்காங்க. வேக வச்சதை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கொள்ளு வேகிற நேரத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் மெனுன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போது நான் இந்த ஜீரகம், பெப்பர் மற்றும் அந்த பெருங்காயத்தூளை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச மசாலா பாருங்கள், நல்லா குறன்னு நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து தனியாக நம்ம எடுத்துகிட்டு தக்காளியும் இதுலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் கொஞ்சம் மட்டும் ரசத்துக்கு வெங்காயம் பிரித்து எடுத்துக்குவோம். மீதி வந்து இந்த க்ரீன் சில்லி, இந்த ஆனியனு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணிடுவோம். இந்த வரமிளகாய் வந்து ரசத்துக்காக. இப்போ எல்லாமே நீங்கள் வந்து கொள்ளு வேகிற நேரத்துலேயே எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணிடுவோம். 2 பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒன்று ரசத்துக்காகவும் ஒன்று வந்து வறுவலுக்காகவும். இப்போ வாங்க பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ 2 அடுப்பு பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்தோம் ஆனியனும் ஒரு பல் பூண்டு இது வந்து ரசத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது இது அளவுக்கு கருவேப்பிலை, மிளகாய், ஆனியன் எல்லாமே சேர்த்து வச்சு தாளிச்சிடுவோம். ரசத்துக்கு உண்டான மிளகாய் சேர்த்துக்காங்க. இப்போ வணங்கிடுச்சு ஓரளவுக்கு. வெங்காயத்துக்கும் இந்த ரசத்துக்கும் வணங்குறதுக்கு உண்டான உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். திரும்பவும் சேர்த்துக்குவோம். ஸ்லோ பண்ணிவிட்டு அரைச்சி வச்சு அந்த ரசத்துக்கு பொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு. போட்டு வந்து நல்லா கருக ஆரம்பிச்சிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கி விட்டு உடனே நம்ம இதை அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு உண்டான அந்த தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கொள்ளுக்கு வறுவலுக்கு உண்டான ஆனியன்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொள்ளு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். வதங்கிருச்சு. அதில் இப்போது இந்த கொள்ளு ரசம் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரசத்துக்கு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு கோகோனட்
தக்காளி அரைச்ச தண்ணி இருந்தது இல்லைங்களா, அதையும் இதிலே சேர்த்துக்குவோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதுக்கு தேவையான மல்லித்தலை தூவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பாருங்கள் நுர கட்டிக்கிச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சைமல்டேனியஸாக நம்ம ரெண்டுமே பண்ணிட்டோம் இல்லைங்களா. நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷு வீட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். குயிக்காக ஃபாஸ்ட்டாக வேலைக்கு போகிற மம்மிஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொள்ளு பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருச்சுனாவே நம்ம ஊரில் கொள்ளு தான் சாப்பிட சொல்லுவாங்க. சளி கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. பாருங்கள், இதுவும் கொதிச்சிருச்சு நல்லா. ரசத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு, கொள்ளையும் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான மல்லி இலை தூவி இறக்கிடுவோம்.